அன்புமணி தரப்பு அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள நிலையில மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி திமுகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்குது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு மற்றும் புதிய கூட்டணி கணக்குகள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான அணி ஆளுங்கட்சியான திமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய முடிவெடுத்தது. இந்த முடிவை சட்டவிரோதமானது என்று விமர்சித்த மருத்துவர் ராமதாஸ் தாமே கட்சியின் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் படைத்தவர் என்று அறிவித்திருக்கிறார். இதனால பாமக தற்பொழுது இரு அணிகளாக பிரிந்து செயல்படும் சூழல் உருவாகியிருக்கு. தைலாபுரத்தில் சமீபத்தில் நடைபெற்ற விருப்ப மனு விநியோக நிகழ்வில் திமுக அரசின் செயல்பாடுகளை மருத்துவர் ராமதாஸ் பாராட்டி பேசினார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி ராமதாஸ் தலைமையிலான அணியுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுது. இந்த கூட்டணியில் ராமதாஸ் அணிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் பாமக வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. இந்த கூட்டணியில் ராமதாஸ் தரப்புல சில முக்கிய பெயர்கள் அடிபட்டிருக்கு. பாமகவின் மூத்த தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள், மருத்துவர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. திமுக கூட்டணியில் விசிக போன்ற கட்சிகள் இருக்கும் நிலையில் ராமதாஸ் தரப்பு இணைவது தேர்தல் களத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கும். அடுத்ததாக தனது சொந்த கட்சி சின்னமான மாம்பழம் சின்னத்தை தவிர்த்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது என்பது மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு கடினமான முடிவாகவே இருக்கு. அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம்தான். இதுவரை இந்த தகவல்கள் திமுகவோ அல்லது ராமதாஸ் தரப்போ அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை. எனினும் தேர்தலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ராமதாஸ் கூறியிருப்பது 2026 தேர்தல் களம் பல திருப்பங்களை கொண்டது என்பதை உணர்த்திருக்கிறது. திமுக கூட்டணி அமையாத பட்சத்தில் ராமதாஸ் அணி விஜய் ஆரம்பித்துள்ள தாவேகா பக்கம் செல்ல இறுதி வாய்ப்பாக வைத்துள்ளது என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.